நான் முதலில் இறந்து போனால் இவன் என்னை தூக்குவான். இவன் முதல்ல இறந்து போனால் நான் தான் ஓடி போய் தூக்குவேன். இவன் உடம்பை நான் தான் கழுவுவேன். ஏன்னா எனக்கு இவ்வளவு தோல்மையோடு எனக்கு எந்த நண்பனும் நடக்கலை. நான் அப்படி தான் பார்ப்பேன். அதுதான் எனக்கு முக்கியம். இவன் யார், இவன் எங்கேருந்து வந்தான், இவன் என்ன ஜாதி, இவன் என்ன மதம், இவன் என்ன தொழில் இவங்க அப்பா அம்மா செஞ்சாங்க, என்ன படம் எடுத்து அப்படின்ற மாதிரி என்னையோட கோலை யாருமே இருக்க முடியாது. ராமை சந்தித்த முன் சந்தித்த பின்னு இருக்கு. எனக்கு ஒரு சினிமாவில் எனக்கு ராமும் ஒரு வெற்றிமாறனும் ஒரு தியாகராஜனும் குமாரராஜனும் நான் இந்த வாழ்க்கையில் வாழ்கிறதுக்கு சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு அவங்க பெரிய கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. எனக்கு ஏதோ ஒரு பிரச்சனை நடக்கும்போது ராம்கிட்ட சொல்லி அழுகு, இல்லை மடியில் படுத்து நான் அழுகலாம். அந்தளவு என் நட்பை கொடுத்துருக்காங்க. அவங்க யாராக இருந்தால் தான் எனக்கு என்ன. ஒரு நாள் கூட நீ என்ன ஜாதி, அவன் என்னை என்ன ஜாதின்னு கேட்டதே இல்லை. அப்படி கேட்டதுன்னா என் பக்கத்துலேயே பழகிருக்க மாட்டான். நானும் அப்படி நான் அப்படி ஒரு வார்த்தை கேட்டதான் என் பக்கத்தில் பழகிருக்க மாட்டான். வெற்றிமாறன் வந்து இஸ் அ வண்டர்ஃபுல் ஆக்டர் இந்த சென்ஸ். எப்படின்னா ஒரு பயம் இருக்கலாம். எங்கள் மாதிரி நாங்கள் அந்த பயத்தை தாண்டிட்டோம். ஏன்னா 2-3 படம் பண்ணதுனால ஒரு பயம் இருக்கும். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. ராம் வந்து முதல் படம் நடிக்கும் போது நீ கூப்பிட்டு கேட்டான். ஏன்னா நான் என்னமோ 200 படம் நடிச்சிருக்க மாதிரி. ஆனால் நான் அந்த படத்தில் நடிக்கிறேன்னே, நீங்கள் நந்தலால் நடிச்சிட்டிங்க, உங்கள் அனுபவத்தை சொல்லுங்கண்ணே. நான் எப்படின்னு நான் சொன்னேன், ஒரே ஒரு விஷயம் தானே பண்ணேன், நீ முடிவு பண்ணிட்டியா, நடிச்சிரு. ஏன்னா நான் முடிவு பண்ணி நடிச்சிட்டேன். இது எவ்வளோ நடிப்போம், எப்படி நடிப்போம்லாம் கவலைப்படாத, உன்னை பிலீவ் பண்ணி யூ ஆர் குட் டைரக்டர், யூ கேன் ஆக்ட், அவ்வளோதான். அப்போ அந்த மாதிரி வந்து வெற்றிமாறன் வந்து ஒரு சின்ன ஒரு கலக்கம் இருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப எக்ஸ்ப்ரெசிவான ஆள் வெற்றிமாறன். அப்புறம் நல்ல குரல் துணி, அப்புறம் முகம் ரொம்ப அழகான முகம். அதாவது சுத்த ஒரு 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 டிராவிடியன் ஃபேஸ் இது, கலையான. அதனால் வந்து எனக்கு வந்து டிராவிடியன் ஃபேஸ்ன்றது என்னென்னா அதாவது ஒரு தென் பகுதியில் இருக்க ஆஃப்ரிக்காலாம் சேர்ந்து நாங்களாம் இருந்தால் எப்படி இருக்கோம், அந்த மாதிரி ஒரு ஃபேஸ். ஆக்சுவலி நான் ரொம்ப கிட்டத்தட்ட 15 வருஷம் வெற்றிமாறனை ரொம்ப உத்து பார்த்துருக்கேன். ஸோ அதனால் வந்து என்னால் முடியும்னு நினைக்கிறேன். அது ஐ திங்க் வெரி சீக்கிரத்தில் சீரலாம். ஒரு இதை வெற்றியை வச்சு கேட்கணும். வெற்றி ஒன்று அதெல்லாம் முடியாத ராஜா அப்படின்லாம் சொல்லுவான். ஆனால் நிச்சயமாக ஒரு நாள் பண்ணுவோம். நிச்சயமாக பண்ணுவோம். அதில் எனக்கு நம்பிக்கை இருக்குது. வெற்றியை நான் ஐ கேன் கன்வின்ஸ் பண்ணேன்.